அபூர்வா, என்ன இந்த ஃபேமிலி ரொம்ப சோகமா உட்காந்துருக்க போல இருக்கு. சரி, இப்படியே விடக்கூடாது. இதுங்கள இன்னும் கஷ்டப்படுத்தணும் சித்தி. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, டான்ஸ் என்டர்டெயின்மெண்ட் செய்யலாம்னு சொல்லிட்டு அபூர்வா சரத்சந்திரா கிட்ட சொல்ல ஓகே பண்ணி எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடுறாங்க. முதல்ல இந்த சித்தி, அப்புறம் அபூர்வா, சரத்சந்திரா பண்ணுறாங்க. ககன் ஃபேமிலிஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப டல்லாவும் சேடாகவும் இருக்காங்க இவங்கள பார்த்துக்கிட்டே. அடுத்தது கிருஷ்ண பிரசாத்தும் மீராவும் டான்ஸ் போட கூப்பிடுறாங்க. 2 பேரும் போடுறாங்க. ஆனால் கேபி சாரதாவோட டான்ஸ் ஆடுற மாதிரி கற்பனையில் ஆடிட்டு இருக்காரு. இதில் மீரா டான்ஸை விட சாரதாவே நல்லா டான்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்து, வம்சி டான்ஸ் ஆடுறாங்க. நெக்ஸ்ட் நக்ஷத்ராவையும் செர்ரியும் கூப்பிட்டு டான்ஸ் ஆட வைக்கிறாங்க. நானா அந்த செர்ரி கற்பனையில் பூமியோட ஆடிட்டு இருக்கான். இந்த பூமியோ கற்பனையில ககன் கூட ஆடுற மாதிரி ஆடுறா. இது எல்லாம் பார்த்துட்டே இருந்த இந்த பூர்ணா, அண்ணா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளை அழ வைக்கிறதுக்காகவே இதை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தவங்களோட சோகத்தில் சந்தோஷத்தை எதிர்பார்க்குற சேடிஸ்ட் ஃபேமிலியாக இருக்குது அப்படின்னு சொல்ல, ககன் சரிம்மா விடுமா அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. இந்த அபூர்வா இதுவே சாக்கா வச்சு இன்னொரு பிளானை போடுவா அப்படின்னு சொல்ற. உண்மையிலே ககன் ரொம்ப சோகமாக இருக்காரு. சிங்கம் மாதிரி இருந்தவர் இவங்க ஆட்டத்தை எல்லாம் பார்த்து பொட்டி பாம்பு மாதிரி அடங்கி அமைதியாக உட்காந்துருக்காரு. பூர்ணாவால் தான் இதை பார்க்கவே முடியல. இல்லை, நாம் கூட ஏதாவது பண்ணணும். அம்மா ஃபஸ்ட்டு நீ டான்ஸ் ஆடுமா அப்படின்னு கேட்குறா. சாரதா, இல்லை இல்லை நான் பண்ண மாட்டேன்டி அப்படின்னு சொல்கிறா. ப்ளீஸ்மா நீ பண்ணுமா அப்படின்னு சொல்ல. இல்லை, உங்கள் அண்ணன் நல்லா தானே பண்ணுவான், அவனை பண்ண சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே பூர்ணி, ப்ளீஸ் அண்ணா எனக்காக பண்ணுனா அப்படின்ன உடனே, நாம் அவங்கள இரிட்டேட் பண்ணலாண்ணா ப்ளீஸ் அண்ணா அப்படின்ன உடனே ககன் ஓகே, ஆனால் அவங்கள இரிட்டேட் பண்ணுறதுக்காக இல்லை, உன்னோட ஹாப்பிக்காக நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வராரு. உடனே பூர்ணா போய் செர்ரி கிட்டே இருக்கிற மைக்கை பிடுங்கிட்டு அனௌன்ஸ் பண்ணுறான். நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஒரு டான்ஸா, இப்போ வரப்போகிறார் பாரு எங்கள் அண்ணன், சூப்பராக பண்ணுவார் பாரு அப்படின்ற. உண்மையிலே ககன் சூப்பராக டான்ஸ் ஆடுறாரு. சரத்சந்திராவுக்கு மட்டும் எரிச்சலாக இருக்குது இவனோட டான்ஸை பார்க்கும்போது. ககன் ஆடி முடித்த உடனே எல்லாரும் கை தட்டுறாங்க. இந்த சரத்சந்திரா ஃபேமிலியில் இருக்கவங்க கூட எல்லாருமே கை தட்டுறாங்க. பூமியும் கை தட்ட போனவ சரத்சந்திரா பார்த்த உடனே கை தட்டாமல் போயிடுறா. சரத்சந்திராவுக்கும் ககன் மேலே டவுட்டாகவே இருக்குது. இது எல்லாமே பூமியை ட்ராப் பண்ண இவன் போடுற பிளானாக இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. சரி, இவனை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டிக்கு பூமியை இறக்குறாரு. ககனுக்கு ஈக்குவலாக நீயும் டான்ஸ் ஆடணுமா அப்படின்னு சொல்கிறாரு. ககனுக்கு ரொம்ப சந்தோஷம் பூமி கூட ஆடுறது. ஆனால் பூமிக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. முதல்ல ஒரு சினிமா பாட்டுக்கு 2 பேருமே சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க. அப்பப்போ சொல்லவே முடியாது, இந்த பூமி செம்மையாக டான்ஸ் பண்ணுறா. ககனை விட சூப்பராக டான்ஸ் பண்ணுறா. இது பார்த்த சரத்சந்திராவுக்கு டென்ஷன். இந்த பாட்டுக்கு யார் வேணாலும் ஆடலாம்டா, நீ ஒரு ஆம்பளையாக இருந்தால் இந்த பாட்டுக்கு ஆடுறான்னு சொல்லிட்டு ஒரு பரதநாட்டியம் சாங்கை போட சொல்லி அதுக்கு ஆட சொல்கிறாரு. ஆனால் உண்மையிலே இந்த ககன் ஆடிட்டு டக்குன்னு பூமியை பார்த்த உடனே அப்படியே ஸ்டன் ஆகிட்டு நின்றுறாரு. ஏன்னா பூமியோட டான்ஸில் மெஸ்மரைஸ் ஆகிடுறாரு. இந்த எபிசோட தவற விடாதீங்க, பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு இந்த டான்ஸ் போட்டி. உடனே சரத்சந்திரா ரொம்ப பெருமையா, நீ ஜெயிக்கலம்மா, நீ என்ன ஜெயிக்க வச்சிட்டம்மா, என் பொண்ணு முன்னாடி நீ தோத்து போயிட்டடா, நீ என்னடா ஆம்பளைன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாரு. சோகமா ககன் அம்மா தங்கையை கூட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இவங்க போனதை பார்த்து கண்ணீரோட நின்றுட்டு இருக்க பூமி கிட்ட வந்து அபூர்வா கேட்க, என்ன நல்லா டான்ஸ் பண்ணி உன் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்ட அப்படின்னோடனே என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு அப்படின்னு பூமி கேட்க, காரில் போய் மேட்டெல்லாம் இருக்குது அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்ல, நான் எல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டேன், நீயே போய் எடுத்துக்கோ அப்படின்னு பூமி சொல்ல, நீ தான் எடுத்துகிட்டு வருவேன்னு நான் உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டேன், என்ன திரும்ப அவரையே கூப்பிட்டு சொல்லட்டுமா அப்படின்னோடனே, வேணாம் வேணாம் நானே போய் எடுத்துகிட்டு வரேன்னு பூமி போகிறா. இந்த பூமி போய் மேட் எடுக்கிற நேரத்தில் அந்த ரவுடி பசங்க வந்து சூழ்ந்துக்கிட்டு பூமியை கடத்திட்டு கொண்டு போகிறானுங்க. சித்தி அபூர்வா கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆட வைப்பாங்களே அதே மாதிரி இப்போ ஆட வச்சுட்ட, இப்போ பலி கொடுக்கறதுக்காக அனுப்பியிருக்கியா அவளை அப்படின்னோடனே, ஆமா சித்தி, போனவ திரும்பி வரக்கூடாதுன்றாங்க. ரொம்ப சோகமாக காரில் உட்காந்துருக்காரு கண்ணை மூடிட்டு. இந்த பூமியை இழுத்துட்டு போகிறத ககன் பார்க்கவே இல்லை. பூமியாலையும் கத்த முடியல, ஏன்னா பூமியோட வாயை பொத்தி இழுத்துட்டு போகிறானுங்க. அதுக்கப்புறம் ககன் லைட்டாக அந்த கண்ணாடியில் எதேச்சுமா பார்க்க பூமியை இழுத்துட்டு போகிறத பின்னாடி இருந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு பூமியை காப்பாற்ற போடுறாரு. ஒரு வழியாக துரத்தி ரவுடிங்களெல்லாம் அடித்து போட்டு பூமியை காப்பாற்றுறாரு. பூமியை காப்பாற்றி முடித்த உடனே பூமி ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறா ககனை. ககனு பூமியை இறுக்கமாக கட்டி பிடிச்சி சொல்கிறாரு, நான் இருக்கிற வரலும் எவனோ உன் மேலே கையை வைக்க விட மாட்டேன்,
உன்னை காப்பாத்திக்கணும்னா என் உயிரை கூட நான் பணயம் வைப்பேன் அப்படின்னு சொல்ல பூமி அன்போட ககனை பார்க்கறா. ககனும் கருணையோட பூமியை பார்க்க அப்படியே பூமியும் ககனும் பார்த்துக்கிட்டே இருக்க ககனுக்கு டக்குன்னு இந்த செரி சொன்ன ஐடியா ஞாபகத்துக்கு வருது. பூமிக்கு உதட்டோட உதடு வச்சு கிஸ் பண்ணிடுறாரு. இதுல பூமிக்கு சம்மதம் தான். அதுக்கப்புறம் பூமி தன்னை சுதாரிச்சுக்கிட்டு தனியை விட்டு விலகி திரும்பி நின்று சந்தோஷப்பட்டுக்கிறா. உடனே ககனுக்கு பயங்கர மனக்குழப்பம். ஐயோயோ என்னடா இது, இவளுக்கு ஒரு வேலை பிடிக்கலையோ அப்படின்னு கொஞ்ச நேரத்திலே கலங்கிடுறாரு. பூமி, நீ என்னை காதலிக்கிற மாதிரி இருந்தா இது ஓகே, பட் நீ என்னை காதலிக்கலைன்னா இது ரொம்ப தப்பு, வா வந்து என்னை அடிச்சிரு அப்படின்னு ககன் சொல்ல இந்த அம்மா பூமி அப்படியே ஸ்லோ மோஷனில் திரும்பி சந்தோஷப்பட்டுட்டே பார்க்குறா. இதை பார்த்த ககனுக்கு பயங்கர சந்தோஷம். ஏய் அப்படின்னா அப்படின்னு கேட்கும்போதே பூமி அங்கேருந்து ஓடிடுறா. உடனே ககன் கத்துறாரு, பூமி நீ சிரிச்சிட்ட, நீ என்னை அடிக்கல, பூமி லவ்ஸ் ககன் அப்படின்னு கத்துறாரு. அப்படியே ஓடி ஆடி குதிச்சுக்கிட்டே வந்து டே செர்ரி அப்படின்னு செர்ரியை கட்டி பிடிச்சிக்கிறாரு. தேங்க்யூடா அப்படின்னு சொல்ல இந்த கொசுக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஆச்சுன்னா அப்படின்னு செர்ரியை கேட்க, டே உன் பிளான் எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்ல. அப்படியா, அப்போ அந்த பொண்ணு இங்கே தான் இருக்காளா, எனக்கு காட்டுனா அப்படின்னு கேட்குறான். இப்போ வேணாண்டா, கண்டிப்பாக உனக்கு சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து ககன் ரொம்ப சந்தோஷத்தோடு அவங்க அம்மாவை போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு. சாரதா ஒண்ணுமே புரியல. என்னடா இவ்வளோ சந்தோஷமா இருக்கே, என்ன ஆச்சு சொல்லுடா அப்படின்னு கேட்டவனே, அம்மா குட் நியூஸ் தாமா அப்படின்னு சொல்ல. அப்படி என்னடா குட் நியூஸ் சொல்லுடா அப்படின்னவனே, பூமி என்ன லவ் பண்றாமா அப்படின்னு சொல்றா. உடனே அவங்க தங்கச்சி பூரி சுகர் எத்தனை வரா வாயில போடுறதுக்கே, ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சாரதா சொல்றாங்க. எப்படி கன்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சாரதா கேட்க உடனே ககன், அம்மா சில பொண்ணுங்க சொல்ல மாட்டாங்கம்மா வாயை விட்டு, பையனுங்க தாமா கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல. அப்போ நீ பூமியை லவ் பண்ணுறியா அப்படின்னு சாரதா கேட்க உடனே பூர்ணா என்னம்மா கேணத்தனமா கேட்குற, அண்ணன் லவ் பண்ணுறதுனால தான் இவ்வளோ சந்தோஷமாக வந்து சொல்கிறார். பூர்ணா இப்படி பேசிட்டு இருக்கதை பார்த்தா ககனுக்கு ரொம்ப வெக்கமாயிடுது. இந்த வெக்கத்தை பார்த்தா சாரதாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. கன்ஃபார்மும் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ தூரத்தில் இருக்கிற கார் பார்க்கிங்க்கு பூமியை அனுப்பி மேட் எடுத்துகிட்டு வர சொல்ல தெரிஞ்ச இந்த சரச்சந்திராவுக்கு அவ்வளோ தூரத்தில் தனியாக ஒரு பொண்ணு அனுப்பக்கூடாது, இந்த கொசுவான இந்த செரி சும்மா தானே இருக்கான், அவனை அனுப்பியிருக்கலாம்ல, இப்போ ஏன் வரல எதுக்கு வரலன்னு ரொம்ப டென்ஷனாக அபூர்வா கிட்ட கேட்க எனக்கு தெரியாதுன்னு மழுப்புறாங்க அபூர்வா. இதோட இந்த எபிசோடு முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.